நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷனில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸில் நேற்று எபிசோட பார்த்த லாஸ்லியாவோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கான காரணத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்லியா கவின் இவங்க ரெண்டு பேரும் உள்ள அவப்பெயர் இன்னும் போகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அவப்பெயர் யாருனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லாஸ்லியானால தான் வந்திருக்கு அப்படின்ற அதிகப்படியான பேர் இருக்குது. ஏன்னா கவின் விலகி போனாலும் லாஸ்லியா கவினை பின்னாடியே துரத்திட்டு போய் பேசுகிறாங்க. ஸோ லாஸ்லியாவோட அப்பா அம்மா லாஸ்லியாவுக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க. இருந்துமே கவினை சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்ற பேரில் லாஸ்லியா பின்னாடி கவின்கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்லியாவோட அம்மாவும் அப்பாவும் நேற்று எபிசோட பார்த்தா டென்ஷன் ஆகியிருக்காங்க. அதில் என்ன விஷயம்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அப்படின்னு பிக் பாஸில் நேற்று சொன்னாங்க. ஸோ அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்க்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ்லாம் சொன்ன அட்வைஸ்லாம் போட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதில் லாஸ்லியாவோட பேரண்ட்ஸு அதில் சொன்னாங்கல்ல யாரையும் நம்பாத அப்படின்ற மாதிரி லாஸ்லியாவோட அம்மா. ஸோ அதையும் இதை போட்டு காமிச்சாங்க. ஸோ இதை பார்த்த கவின் ரொம்பவே அப்செட்டாக இருந்தார். இதை அப்செட்டாக இருக்கும் போது நம்ம லாஸ்லியா வழக்கம் போல் கவின்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஏன் அப்செட்டாக இருக்க அப்படின்னு கேட்க கவின் அதுக்கு என்னையே தானே உங்கள் அம்மா சொன்னாங்க நம்பாத அப்படின்னு சொல்ல லாஸ்லியா இல்லை உன்னையே சொல்லலை, என் மேலே உள்ள அஃபெக்ஷன் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது சேரனை தான் சொன்னாங்க அப்படின்னு லாஸ்லியா அம்மா சொன்னதையே மாற்றி அப்படியே கவின்கிட்ட லாஸ்லியா சொல்கிறாங்க. ஸோ லாஸ்லியா அம்மா நல்லா சொன்னது கவினை தான். ஆனால் கவினோட மனசு ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு லாஸ்லியா அம்மா சொன்னதை அப்படியே மாற்றி கவின்கிட்ட லாஸ்லியா சொன்னாங்க. லாஸ்லியா என்னதான் சொன்னாலும் கவினுக்கு தெரியும் யாரை சொன்னாங்க அப்படின்னு. ஸோ அதனால கவின் ரொம்பவே சோகமாக இருக்க லாஸ்ட்லியா உடனே ஓ ஃப்ரெண்டும் அப்படி தானே சொல்லிட்டு போனாங்க, ஓ ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நடந்துக்க, ஓ ஃப்ரெண்டும் அப்படி தானே யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லும்போது கவின் லாஸ்ட்லியாவுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி என் ஃப்ரெண்டு யாரையும் நம்பாதன்னுலாம் சொல்லலை, அவன் கேமை ஒழுங்காக விளாடு அப்படின்னு சொல்லி தான் என்னை அரைஞ்சான், அது உன்கிட்ட பேசினதுக்கு கூட அறையலை, என்னை கேம் ஒழுங்காக விளாட மாட்டேறா அப்படின்றதுக்காண்டி தான் அரைஞ்சான் அப்படின்ற மாதிரி லாஸ்ட்லியா மூக்க உடைச்ச மாதிரி பேசினாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு லாஸ்ட்லியா திரும்ப கவின்கிட்ட உன்னையே சொல்லலை, சேரனை தான் சொன்னாங்க, உன்னைய சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா சொன்னதை அப்படியே மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயம்னால தான் லாஸ்ட்லியாவோட அப்பாவும் அம்மாவும் இப்போ ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் போது உங்களை நம்பி தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க, வெளியில் போகும்போதும் உங்களை நம்பி தான் என்னோட பொண்ணை விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சேரனோட அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க. ஸோ அவங்க சேரனை இப்படி நம்பி சொல்லும் போது சேரனை எப்படி சொல்லியிருப்பாங்க, நாங்கள் சொல்லாத விஷயத்த லாஸ்ட்லியா கவின்கிட்ட மாற்றி சொல்கிறா, நாங்கள் சொன்னதே கவினை தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே டென்ஷன்லையும் லாஸ்ட்லியாவோட அம்மாவும் அப்பாவும் இருக்காங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாமினேஷன் நடக்கும் போது கவின் இந்த மாதிரி லாஸ்ட்லியாட்ட போய் பண்ணுறாங்க. போன வாரம் நாமினேஷன் நடக்கும்போது சேரன் சீக்ரெட் ரூமில் இருந்தார். ஸோ அன்றைக்கி தான் லாஸ்ட்லியாவோட அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. அன்றைக்கி என்ன பண்ணார்னா திரும்பி கவினே போய்ட்டு வாலண்டியராக போய்ட்டு லாஸ்ட்லியாட்ட பேசிட்டாங்க. அதே போல் இந்த வாரம் நாமினேஷன் முடிஞ்சு உடனே போய்ட்டு லாஸ்ட்லியாட்ட இப்படி பேசுகிறது ரொம்பவே தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அப்பாவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கவின் லாஸ்ட்லியா நாமினேஷன் ப்ராசஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாரா, இல்லை உண்மையாகவே லவ்ன்ற பேரில் லாஸ்ட்லியாவுக்கு தொல்லை கொடுக்குறாரா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்லியாவோட அம்மா அப்பாவும் இவ்வளவு சொல்லியும் திரும்பி லாஸ்ட்லியா போய்ட்டு கவின்கிட்ட பேசுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பிக் பாஸ் பற்றின அப்டேட்டுகளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.